ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான துவையல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் துவையல் தான் பண்ண போகிறோம். துவையலுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, ஒரு 3 பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா எது வேணாலும் வச்சுக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 4 பூண்டு பல், தோல் உளுந்து, கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எது இதில் சேர்த்துக்க முடியுமோ நம்ம அதில் சேர்த்துட்டா ரொம்ப நல்லதுங்க. தோல் உளுந்து, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி ஒரு துண்டு வச்சுக்கணும், நான் மறந்துட்டேன். இஞ்சியும் இதில் ஜாயின் பண்ணணும், சின்ன பீஸ் இஞ்சி. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு, பருப்பெல்லாம் வறுத்துட்டு, அந்த ஹீட்லேயே நம்ம அந்த கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு, பச்சை மிளகாவும் போட்டு, இஞ்சியும் வச்சு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சா நம்முடைய சுவையான சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரொம்ப சைடிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு. குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தையிலேருந்து இது மாதிரி நம்ம கொடுத்து பழக்கணும்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தாக இருக்குங்க. இப்போ நம்ம கருப்பு உளுத்தம்பருப்பையும் இந்த கடலைப்பருப்பையும் வறுத்துடலாம். நல்லா வறுபடட்டும். இதுதான் வறுபடணும், மற்றபடி மற்றதெல்லாம் ஈஸியாக ஹீட்லேயே வறுபட்டுரும். இப்போ உளுத்தம்பருப்பும் நம்ம அந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் இந்த சூட்லேயே நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட்டாகும், உளுத்தம்பருப்பு கூட சீக்கிரம் வந்துடும், வறுபட்டுடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு. பூண்டு பல் ஒரு 4 போட்டாச்சு. எல்லாத்தையும் இந்த ஹீட்லேயே நம்ம வறுத்திடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இந்த சூட்லேயே இது வதங்கிடும். ரொம்ப அடுப்புலேயே வச்சு ஹீட்லேயே வறுக்கும்போது அது சுருங்கி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாகிடும். அப்படியே அரை பச்சையாக அரை வதக்கல் இருந்தால் போதும். இது இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. எந்த துவையல் அரைச்சாலும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குங்க. பூண்டு பல் 2 சேர்த்துக்குங்க. இல்லை தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம். நம்ம பார்க்க பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் இது. இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சமாக உப்பு, ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக உப்பு, குவான்டிட்டி கொஞ்சமாக போட்டாச்சு. இது ஆறணுன்னு துவையல் அரைச்சிடலாம். துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? ரொம்ப ஹெல்த்தியான துவையலுங்க இது. ஒன்றுமே தேவையில்லை, ஒரு ரசம் வச்சு இந்த துவையல் இந்த பசஞ்சு சாப்பிட்டு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்து ஆற வச்சிட்டோம். கொஞ்சம் லைட்டாக ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம். ஓரளவுக்கு குறைன மஞ்சிருக்கு. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலை துவையல் எம்மையாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஆனால் வெரி ஹெல்த்திங்க. நம்ம கருவேப்பிலை துவையல் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.